நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம். எல்லோருக்கும் வணக்கம். அக்னிராஜ் மதுரையிலிருந்து. இன்றைக்கி மார்ச் 15. போன வருஷம் இதே நாளில் தான் நான் பேலியோ டயட்டை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் எனக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட்டு வந்து 79.800, கிட்டத்தட்ட 80 கிலோ. இப்போ என்னோடய வெயிட் வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் 58 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதமாகவே இப்போ வந்து 60. இப்போ இந்த 2 மாதமாக 60 நான் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொன்று வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இருந்துச்சு. நான் வந்து ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாதமாக நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடலாம். 6-7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ப்ரெஷர் நார்மல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஷாஜகான் என்ன சொன்னார், நீங்கள் டெய்லி வந்து 8 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் முதல் நாள் நடந்தது 4.5 இல்லை 5.4 கிலோமீட்டர் தான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது நம்மளை 8 கிலோமீட்டர் நடக்க சொல்கிறாரு, நமக்கு 4-5 கிலோமீட்டருக்கு இப்படி இருக்கே, நம்ம நடக்க முடியுமா அப்படின்னு ஏமே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம் செய்வோம் அப்படின்ட்டு அப்படியே வாக்கிங் போக 5, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. இப்போ நான் டெய்லி 10 கிலோமீட்டர் நான் வாக்கிங் போகிறேன். வாக்கிங் போய்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனோம்னா நீங்கள் ஜாக்கிங் போங்கன்னு சொன்னார் ஷாஜகான் அண்ணன். ஜாக்கிங் போனேன். அதுக்கடுத்து ரன்னிங் போனேன். இப்போ நான் மாரத்தான்லாம் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கடுத்து சைக்கிள் வாங்கினேன். சைக்கிளிங் வந்து நான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர் போயிருக்கேன். 100 கிலோமீட்டர் ஒரு 5-6 முறை போயிருக்கேன். 40, 50, 60, 70லாம் ஒரு 3-4 முறை போயிருக்கேன். நான் வந்து இப்போ சைக்கிள் ஓட்டுறேன், மாரத்தான் போகிறேன், டெய்லி வாக்கிங் போகிறேன். இது போக வந்து என்னை வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஜிம்முக்கு போங்கன்னு சொன்னார். ஜிம்முக்கு இப்போ ஒரு 8 மாதமாக நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா சூப்பராக மசில்லாம் எனக்கு இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கறதுவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து இந்த பேலியோ டயட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ராத்திரி எனக்கு டெய்லி தூக்கம் நல்லா வருது. எனக்கு இது வந்து இந்த 1 இயரில் எனக்கு கிடைச்ச நல்ல மாற்றம். ஏன்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் அந்த மேக்ஸிமம் 1 வாரம் 2 வாரத்துலேயே தூக்கம்லாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூங்குவோம். நம்ம அதாவது நம்ம பெட்டில் படுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே எனக்கு தூக்கம் வந்துடும். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் எனக்கு. மார்ச் 15 பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 2ஆம் ஆண்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் நான் வந்து சீட்டிங் பண்ணியிருக்கேன். ஷாஜகான் அனுமதியோடு சீட்டிங் பண்ணியிருக்கேன். ஷாஜகான்ட்ட அனுமதி வாங்காமல் ஒரு வாரம் காய்ச்சலில் ஒரு 6 நாள் நான் வந்து சாதம் சாப்பிட்டேன். ஏன்னா அந்த காய்ச்சலுக்கு ஊசி மாத்திரைலாம் சாப்பிட்றதுனால இது பண்ணேன். வேறு சீட்டிங் வந்து வேறு இன்றைக்கி நான் செஞ்சதில்லை. ஷாஜகானை சொன்ன மாதிரி சரியாக இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய நல்ல மாற்றங்கள். இப்போ எல்லாருமே வந்து பேலியோ டயட்டை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மாற்றங்கள் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நம்மளோட நிறுத்திடாமல் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அனைவருக்கும் நன்றி. மதுரையிலிருந்து அக்னிராஜ்.